FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சார் இணைந்திருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் காலத்திலேயே இன்னும் ஏதோ நிறைய மர்மம் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு சார். நான் இந்நேரத்துக்கு தேர்தல் தேதி வந்திருக்கணும், பட் அது டிலே ஆகிட்டே போகிறது ஏதோ காரணம் இருக்குன்ற மாதிரி இருக்கு. நேற்று ஒரு பிஜேபி என்டிஏல டிவிகே சேருதுன்றது ஹெவி ஸ்பெக்குலேஷன் போயிட்டு இருக்கு. விஜய் டெல்லியில் வச்சு மீட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. என்னதான் இன்னமும் ஏடிஎம்கே பிஜேபி சீட் ஷேரிங் முடியல. ஸோ இதெல்லாம் இந்த காரணங்களால தான் தேர்தல் தேதி அறிவிக்காம டிலே பண்ணிட்டு இருக்காங்களா? இன்னும் 4 மாநிலங்கள் இருக்கு. உலகளாவிய சூழ்நிலையில சில பிரச்சனைக்காக அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க. இது டிவிகேக்கு பலம் என்ன தெரியாது. எந்த தேர்தலில் போட்டிட்டாங்க? இந்த தேர்தலும் போட்டியில்லை. சிதம்பரம் அறிவானவர் அத்தனை பத்திரிகையாளர்களையும் மண்டையில கொட்டி முட்டா பசங்களா அட்டு பீசுங்களா எந்த தேர்தலையும் போட்டியிடாத கட்சி டிவிக்கேன்னு அடிச்சு நொறுக்கிட்டா இருப்பாருங்க நம்ம செட்டியாரு. அட்டு பசங்க, வெட்டி பசங்க. அதை புரியணுமா வேண்டாமா? மல்லிகார்ஜுன கார்கே சொல்லப்படுது, பலம் நிரூபிக்காத கூட என்னையா கூட்டணி யாரையா சொன்னா முட்டாளுன்னு மல்லிகார்ஜுன கார்கே கேட்டிருக்கிறாரு. மல்லிகார்ஜுன கார்கே கேட்கிறதும் சிதம்பரம் கேட்கிறதும் தமிழ் மண்ணில் அடியன் பேசுனதுதான். இல்ல, பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் சாத்தியம் இல்லை. பட் இதுல நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணது, விஜய் ஒரு ஆள் ஏமாந்தா சரி, எதிர்த்தரப்புல ஆளுங்க ஏமாறணும், இல்லை விஜய் ஏமாறணும். இந்த டீல்ல பொறுத்த வரைக்கும் அதுல ஏதோ ஒரு தரப்பு ஏமாந்தா என்ன பண்ணுவீங்க? அரசியல்ல முடிவு எடுக்கிறவங்க எடுக்கிறதா முடிவு. அத முடிவு எடுக்கிறவங்க ஏமாந்தா சொன்ன ஏமாந்தாங்கன்னா எடப்பாடி ஏமாற மாட்டாருங்க. எடப்பாடி இதுவரை ஏமாறலங்க. நானே அண்ணாமலை ஜெயிக்கணும்னு இருக்கிறேன். 11.4 விழுக்காடு வாக்குக்கு அண்ணாமலை சீட்டு வாங்கிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை சீட்டு வாங்கினாதான் தமிழ்நாட்டுல பாஜக நிற்கும், அண்ணாமலை லீடரா நிற்க முடியும். ஓகே. அல்லது எடப்பாடி விஜயன் சேர்ந்து ராகுல் கிட்ட போயிருவாங்க 29ல. சோ இந்த இடத்துக்குள்ள வெறும் ஸ்பெகுலேஷனை வச்சு நம்ம விஷயங்களுக்கு முடிவு பண்ண முடியாது. 117 117 விஜய் காங்கிரஸ் கூட்டணினாங்க. ஏன் அது நடக்கல? இது சொல்றது ஈஸி, பட் நடைமுறை சாத்தியல்ல. வாக்கு வங்கி நிரூபிக்கல. இப்ப ஸ்கேடர் இல்ல, சிதம்பரம் அந்த பாயிண்ட் அடிக்க அமைப்பு இல்ல சார். அந்த பாயிண்ட் தான். அதான் 50-60 கேண்டிடேட் கூட இல்ல விஜய்க்கு. ஆமா. இதை வச்சுக்கிட்டு ஜான ஆரோக்கியசாமி 10 கோடியை வாங்கிக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்றேன். அவன் எடுக்க வாமிட்ட சாப்பிட்டுட்டு திர்றானுங்க பத்திரிகையாளருங்கிற பேர்ல. அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லு, அன்டெஸ்டட் நாட் சொல்லிக்கிட்டு சொல்லு. அப்ப நீ நேர்மையானவன், நாணயமானவன். இந்த வார்த்தை நிறைய பேர் அப்டேட் பண்ணாங்க, வாமிட்டு வந்தது பேசாதீங்கன்னு. என்றாலும் இந்த கோஷிகளுக்கு வேற எதை சொல்லி பேச சார்? இல்ல சார், நீங்க ஒரு அப்படி சொன்னது என்னன்னா, விஜய் இந்த தேர்தல் காலத்துல அதிகம் பாதிக்க போறது அதிமுக வாக்குகள் தான். ஒரு 100 வாக்கு எடுத்தாருன்னா 60 வாக்கு அதிமுக ஓட்டு தான் இருக்கும், வாய்ப்பு இருக்கு. அப்போ 60 ஓட்டு அதிமுக வாக்கு எடுக்கும் சூழ்நிலை எடப்பாடி ஏதோ பலமே இல்லாத சென்னை போன்ற பகுதியில் அதிமுக பலவீனமா இருக்கு. இங்க ஒரு 20 சீட் அப்படி கொடுத்து ஒரு டீல முடிக்கலாம்ல சார். அது கணக்கு வர பாதிப்பை தவிர்க்கலாம்ல. கான்செப்ட் வைஸ் எடப்பாடி ஒரு முடிவெடுத்ததுதான். அவர் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல எது கூடுதல் நஷ்டம் வருமோ அதை எடுக்க மாட்டாரு, குறைஞ்ச நஷ்டத்தை எடுப்பாரு. எது அதிக லாபம் வருமோ அதை எடுப்பாரு. அதுல சமர்த்தர் கில்லாடி ராஜதந்திரி தான். இப்ப அவருக்குள்ள பிரச்சனை என்னன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி விஜய் வாரார், செங்கோட்டையில கூப்பிட்டுட்டு வராரு. அந்த அம்மையார் சத்யதேவியா அந்த ஒரு லேடி எம்பியா இருந்தவங்க, அவங்கள கூட்டிட்டு வராரு. தென் சுப்பிரமணியன் ஒரு பழைய மந்திரியை கூட்டிட்டு வராரு, அதிமுக மந்திரி. தென் ராஜலட்சுமி, தென் ஸ்ரீதர், தென் அரவக்குறிச்சியில ஒருத்தர். இப்படி அவரு அழைச்சிட்டு வரக்கூடியது எல்லாம் முன்னாள் ஏடிஎம்கே எம்ஜிஆர் பக்தர்கள் அந்த லெவல்ல இருந்து வராரு. ரஜினி ரசிகர்னு சொன்ன அரசியல் வியாபாரி விஜய் எம்ஜிஆர் வியாபாரத்துக்கு கையில எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி ஜெயலலிதாவை சர்க்கார் படத்தை அடிச்சு நொறுக்கி இவரை வெத்து வெட்டு முகம் எல்லாம் போனி ஆகாதுன்னு 2014 நிரூபிச்சு அரசியலை விட்டு இவர் வெளியேற்றி ஜெயலலிதா சாகிறத வரை அரசியல் பேச விடாம இவரை துண்டை காணும் துணியை காணும்னு பின்னங்கால் பரடிப்பட ஓட வரட்டுன ஜெயலலிதாவையும் எடுத்துக்கிட்டாரு. இது எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாரும் இந்த வரலாறு தெரியாது. விஜய் பரிதாபமா ஓடினவரு, கோலத்தனமா போனவருக்குலாம் தெரியாது. ஆனா எடுத்துட்டு வந்திருக்கிறது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகொள்ளாட்டு. அப்ப பாதிக்கப்பட போறது எம்ஜிஆர் ஜெயலலிதா போல கெடுக்க பார்க்கிறாரு எடப்பாடிங்கிறதுல அதிமுக ஓட்டு தான் பாதிக்கப்படும். அப்போ அவர் தனிச்சு நின்று வாக்கெடுத்தா நம்ம ஓட்டு பாதிக்கப்படும் நினைச்சு எடப்பாடி அவருக்கு சீட்டை கொடுக்கலாம். இப்ப அவரால் தனிச்சு நிற்க முடியாதுங்கிற
கருத்து வந்து பரவலாயிட்டு. அவன்கிட்ட இருக்கவனே வியாபாரி, அவன் உடனே ஏதாவது பலன் கிடைக்காதா, அவன் கூட்டணியில போய் சீட்டு கிடைக்காதா, நம்ம இப்போ உழைச்சி பணம் செலவழிச்சு 5 வருஷத்துக்கு பிறகு என்னைக்கு அறுவடை பண்ண போறோம், விஜய் டெம்பரரி பொலிட்டிஷியன் நிக்க மாட்டாரு, இவரை நம்பி நிக்க முடியாது, இப்பவே இம்மிடியேட்டா பண்ண முதலீட்டுக்கு ஏதாவது ஒரு கூட்டணியில வாய்ப்பு கிடைக்காதாங்கிற பலகீனத்தை தாவேக்கா காட்டிட்டாங்க. 90 பேரு நீ தந்தியில ஹெட்டிங் போட்டிருக்கான், கூட்டணிக்கு தயாருன்னா தனிச்சு நிற்க முடியாதுக்கு தெம்பலன்னு அர்த்தம். சீமான்கிட்ட நீ தோத்துட்டான்னு அர்த்தம். சீமான் ஒன்னு ஓட விரட்டி அடிச்சுட்டான்னு அர்த்தம். ரங்கராஜ் பாண்டே சீமான் ஜெயித்துட்டாரு, லூசுத்தனமா என்ன பேசாத. இந்தியா டுடே மணி சீமான் ஜெயித்துட்டாரு, முட்டாள்தனமா என்ன பேசாத. லூசுத்தனம் முட்டாள்தனம் ரெண்டுமே அப்படி போட்டு பல நிரூபிச்ச ஒருத்தனை பல நிரூபிக்காதவனை வச்சு வன்மத்திலையும் கால் பண்ணிச்சுன்னு பேசினவங்க இதுக்கு லூசுத்தனம் முட்டாள்தனங்கிற கருத்து தாராளமா போகலாம். இப்ப விஜயால 214 நிற்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை அவர் ஆட்களே வெளியே ட்வீட் பண்ணிட்டானுங்க. எனக்கு தெரியும் இவங்கள்ட்ட 50 கேண்டிடேட்டுக்கு மேல இல்லைன்னு. 60 கேண்டிடேட் இதுதான், அதோட கேண்டிடேட் கிடையாது. பிறந்த நாளே தமிழ்நாட்டுல 35 இடத்துல தான் கொண்டாடினானுங்க. கிடையாது கிடையாது. அது நீ தைரியம் இருந்தன்னா ரங்கராஜ் பாண்டே ஆதாரத்தை கொடு, இந்தியா டுடே மணி ஆதாரத்தை கொடு, தினத்தந்தி கொடு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட மலையாளி சகோதரர்கள் கொடுங்க. 35 இடத்துக்கு மேல விஜய்க்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டதுன்னு. சோ கேண்டிடேட் கிடையாது. அப்ப கேண்டிடேட் கிடையாது, 214 நிற்க முடியாதுன்னு சொன்னா எடப்பாடி பெரிய பலகீனமான இதை பார்ப்பாரு. கிஷோர் கே சாமி போன்ற விஜய் எதிர்ப்பாளர்கள் எடப்பாடி கூட இருக்காங்க, அந்த தம்பிமார் விட்டுருவாங்களா? ஆனா அப்போ விஜய் ஒரு கம்மியா சீட்டுக்கு வந்து அவர் லாபம் தானே. விஜய், எம்ஜிஆர், ஜெயலலிதா பல நிரூபிக்காத விஜயகாந்துக்கு 15 சீட்டு கொடுக்க ஆஃபர் கொடுத்தாங்க. அந்த ரேஞ்சில் 15 கொடுத்தாங்க. அந்த ரேஞ்சு வந்தா பிரச்சார பலம், ரசிகர் பலம், ஓகே. பலகீனமான கூட்டணி, அது லாபம் தான். இல்ல எனக்கு என்னமோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுது. இந்த ஸ்பெக்குலேஷனே வந்து பிஜேபியோட நம்பரை ரெடியூஸ் பண்றதுக்காக வாண்டடா பரப்பப்படுதா? நீங்க வந்து தாவைக்காக 45 கொடுத்துக்கோங்க, பிஜேபி 30 கொடுத்தா போதும், 25 கொடுத்தா போதும், அந்த ஒரு பிஜேபி இதுல தலைவர் ஆகக்கூடிய அண்ணாமலை, அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் தலைவர், லீடர் அண்ணாமலை. 18 விழுக்காடு வாக்குக்கு அவர் தான் ஹீரோ. நான் தாராளமா தவறுதலா சொல்லல. பாண்டியா கூட உட்கார வைங்க, பாண்டிய முகத்திரை கிழிச்சு எறிகிறேன். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த உங்க வேளாளர் கொண்ட சமூகத்தை சேர்ந்த சகோதரர் அண்ணாமலை தான் அந்த 18 விழுக்காடு வாக்குக்கும் ஹீரோங்கிறத பிராமண சமுதாயமே ஒத்துக்கிடுவாங்கிறத பாண்டிய முன்னாடி நான் ஆதாரத்தோட நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். இன்னும் எவன் வந்தாலும் நிரூபிக்க தயாரா இருக்கேன், எந்த தொலைக்காட்சியிலும் நிரூபிக்கலாம். பாயிண்ட் 1, அண்ணாமலை உழைப்பால கிடைச்ச ஓட்டுன்னு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் சொன்னாரு. பாயிண்ட் 2, அண்ணாமலை பெரிய சக்தியாட்டு டிடிவி தினகரன் பதிவு பண்ணாரு. அண்ணாமலை பெரிய சக்தியாட்டு ஏசி சண்முகம், பாரிவேந்தர் பதிவு பண்ணாங்க. அண்ணாமலைய கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்றதுக்கு டாக்டர் ஐயாவும் அன்புமணியும் அனுமதிச்சாங்க. அப்ப அந்த அணியில எல்லாருமே அண்ணாமலைய ஒரு லீடரா காட்டியிருக்காங்க. அப்ப அண்ணாமலை நாளைக்கு ஒரு லீடரா நின்று பாஜக மூலமா பெரிய தலைவரா வளர்ந்துடக்கூடாதுன்னு எடப்பாடிக்கும் முதன் பழனிசாமிக்கும் ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. இந்த கட்டத்துக்குள்ள பாஜகவை காலி பண்றதுக்கு ஒரு சிலரை பயன்படுத்தி விஜய்க்கு சீட்டை ஏற்றி கொடுக்கறதுக்கான மூவ்களும் நடக்கும். அப்போ வந்து இந்த ஒரு ஸ்பெகுலேஷன் இப்ப எனக்கு என்னன்னா, விஜய் பின்னாலையும் என்டிஏ பின்னாலும் இருக்க ஓட்டர்ஸ் வந்து திமுக தோக்கணும்னு இருக்காங்களா, இல்லாட்டி இன்னார சிஎம் ஆகணும்னு இருக்காங்களா? எனக்கு அதுதான் ஸ்பெகுலேஷன். விஜய் ஓட்டர்ஸ்ல சில பேர் நம்ம திமுக தோக்கத்துக்காக என்டிஏ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் கூட உள்ள ஓட்டர்ஸ் போன்றவங்க எல்லாம் விஜய் கூட ஓட்டர்ஸ் இல்ல, விஜய் கூட ஓட்டர்ஸ் இருக்காங்க, எந்த எவிடன்ஸும் இல்ல. எவனாவது கொடுக்க முடியுமா? இல்ல, அவருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க இந்த பிஸ்மி போன்றவங்க கூட இந்த கூட்டணி போனீங்கன்னா இல்ல 2 பேர் சேர்ந்து அழைச்சி போயிடுவீங்கன்ற மாதிரி சொன்னாரு. அவர் இஸ்லாமிய சகோதரர், அவர் ஒரு உணர்வு, அவருக்கு ஒரு உணர்வு இருக்கு, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பார்த்திருக்கேன் அவர் உணர்வு, அது நம்ம அதை குறை சொல்ல விரும்பல. அவர் விஜய்க்கு ஆதரவா சினிமாவில் பேசுவாரு, அரசியலுக்கு அவருக்கு பல கருத்துக்கள் இருக்கும். ஒரு விஜய்க்கு பலம் இல்லைங்கிறதா உண்மை, பலம் நிரூபிக்கலங்கிறதா உண்மை. இந்த அடிப்படை உண்மையை சீமான் மேல வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் துவேஷமும் கொண்ட ரங்கராஜ் பாண்டே, இந்தியா டுடே மணி போன்றவங்க மறுக்கிறாங்க. அதுதான் எனக்கு தமிழ் மண்ணுல வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம். விஜய் நாளைக்கு வருவாருன்னு சொன்னா அது உன் கருத்து, ப்ரெடிக்ட் பண்ணு. நான் அந்த இடத்துல உனக்கு 214 போட்டுவிட மாட்டாருன்னு சொன்னேன். இப்ப கதை விஜய் 214 போட்டுவிட மாட்டாருங்கிறது தானே காட்டுது. இன்னைக்கு நடவடிக்கைகள் தினத்தந்தி கட்டிங்கெல்லாம் பார்த்தா கூட்டணி போறதா வேண்டாமான்னு சொன்னா நீ குழப்பவாதி ஆயிட்டிய, நீ கமலஹாசன் தினகரன் மாதிரி ஆயிட்ட. சரி, இப்போ அவர் வந்து கூட்டணி இப்போ போற பிளான்ல இருக்காரு. அவர் 234 கேண்டிடேட் போட முடியலன்ற போது இப்ப இன்னொரு 2 ஆப்ஷன் கிடைக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. ஒண்ணு வந்து ராமதாஸ் தரப்போட அணைச்சிக்கலான்ற ஸ்பெகுலேஷன் இருக்கு.
இன்னொன்னு சசிகலா ஆரம்பிச்ச ஒரு கட்சி இது ஆரம்பிச்சாங்க, சின்ன கூட வாங்கிட்டாங்க, அந்த கட்சி கூட்டணி போலான்னு டாக்டருக்கு அது வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? வட தமிழகத்துல 70 தொகுதி போலர் ஸ்டேஷன்ல விஜய் ஒண்ணும் இல்லாம போவாரு, தனிச்சு நின்னா பிக்கப் ஆயிட மாட்டாரு, கேண்டிடேட்டே கிடைக்காது, ராமதாஸ் கூட்டணி நான் ஸ்டார்டரா இருப்பாரு. ராமதாஸ் கூட்டணி அதுக்கு ராமதாஸ் கூட்டணி பரவாயில்ல. ஓகே. ஏன்னா இவர் ராமதாஸ் கூட்டணி சேர்ந்தா பறையர் ஓட்டு வராதுங்கிறாங்க. எங்கடா உன்கிட்ட வந்திருக்கு, எங்கடா உனக்கு விழுந்திருக்கு, முட்டா பசங்களா பேசுறானுங்க. அது கற்பனை, பறையர் ஓட்டு உங்ககிட்ட இருக்குன்னு. பறையர் சமூக ரசிகர்கள் இருக்காங்க, வன்னியர் ரசிகர்கள் இருக்காங்க, அது ப்ரூவ்டு ஓட்டு அல்ல. நீங்க அவங்க ஓட்டு போடும்போது அந்த சமூக சகோதரர்கள் என்ன ஓட்டு போடுவாங்கிறது களத்துக்குள்ளதான் தெரியும். விக்கிரவாண்டியில நீங்க கள்ளக்குறிச்சி சாராயசாவை பாத்தீங்க, போலரைசேஷன் தானே ஆச்சு. விக்கிரவாண்டியில உங்க முகம் போனி ஆகாதுன்னு சீமான் புரிஞ்சுக்கிட்டாருல்ல. நீங்க ஜான ஆரோக்கியசாமியை வச்சு 20 விழுக்காடு ஓட்டு உங்களுக்கு இருக்கு, 50,000 ஓட்டு இருக்குன்னு சீமான மெஸ்மரைஸ் பண்ண பாத்தீங்க. ஈரமணி எருக்கட்டு சாம்பல் தான் இருக்கு, பலன் இருக்கு, அது ஒண்ணும் கிடையாது, கையில வந்தாதான் ஓட்டு நான் சொன்னேன். கடைசியில என்ன ரிசல்ட் ஆச்சு, உங்க முகம் போனி ஆகாது, உங்களை பற்றி பேசினா ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு சீமான் புரிஞ்சுக்கிட்டாருல்ல விக்கிரவாண்டியில. அதுக்கு பிறகுதானே சீமான் ஈரோடு கிழக்குல அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு 16 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. அஜித்துக்காக நான் சொல்ல வரல, விஜய் முகம் போனி ஆகாதுன்னு அந்த இடத்துக்குள்ள சீமான் புரிஞ்சுக்கிட்டு விக்கிரவாண்டி கொடுத்த பாடம் உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. மீண்டும் மீண்டும் நான் சொல்றது இதுதான், நிரூபிச்சாதான் ஓட்டு. பவன் கல்யாண் நிரூபிச்சாரு, அது ஓட்டு. விஜயகாந்த் நிரூபிச்சாரு, அது ஓட்டு. நான் அண்ணாமலை கருத்துல கூட ஒண்ணு மாறுபடுறேன், காஃபியும் டீயும் பொருந்தாதுங்கிற மட்டும் இல்ல, காஃபி அண்ணாமலை உழைப்புல உருவாக்கப்பட்டது, டீ கற்பனை டீ, ஏட்டு சொரக்கா டீ, கறிக்கு உதவாத டீ. சார் இப்போ நீங்க பவன் கல்யாண் பேர் எடுத்ததால பவன் கல்யாண் நாயுடுவோட ஜெகனை தோக்கடிக்கிறது கம்மியா சீட் வாங்கிட்டு போனார் 20. அப்ப அந்த ஒரு டீலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க தான் இவங்க ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. பவன் கல்யாண் 7 விழுக்காடு நிரூபிச்சவருங்க. அந்த 7 விழுக்காடுக்கு அட்ஜஸ்ட் பண்ண 23 சீட் வாங்கினாரு. நாயுடு 40 விழுக்காடு கிட்ட இருந்தார் இல்லையா. அந்த இடத்துக்குள்ள 2009 பிரச்சாரம் பண்ணாரு, 14 பிரச்சாரம் பண்ணாரு, 9 பலத்தை நிரூபிச்சாரு, 24 சீட் வாங்கிக்கிட்டாரு. இப்போ பாஜக கூட இருந்தாரு. அந்த இடத்துக்குள்ள கூடுதல் குறைவுங்கிறது 7 விழுக்காடு வந்த பிறகு தனிச்சு போட்டிட முடியாதுன்னு பயந்திருப்பாரு. அவர் என்ன சீமானா, 7 விழுக்காடு வந்த பிறகு தனிச்சு போட்டிட முடியாதுன்னு போயிருப்பாரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. சீமான் தனிச்சு நின்று மேல போயிட்டு இருக்கிறாரு. இப்ப நீங்க குறைச்சி சீட்டு வாங்கிட்டாருங்கிறத விட 7 விழுக்காடு வந்த பிறகு தனிச்சு போட்டிட்டா 3000 கோடி அச்சப்பட்டிருப்பாரு, அதனால அதுக்கு சீட்டை குறைச்சிருப்பாரு. ஓகே. விஜயகாந்தே 10 விழுக்காடு வந்ததுக்கு 60 சீட்டு வாங்கணுமா, 41 வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப விஜய்க்கு கேண்டிடேட் இல்லைன்னு நமக்கு தெரியுது, ஏதோ அவங்க போடுற பல தடுமாற்றங்கள் தெரியுது. அப்படி இருக்கும்போது குறைஞ்ச சீட்டு வாங்கிட்டு போனா ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டியா கிடைக்குமே. திமுக அது விஜய் எடுக்க வேண்டிய முடிவுங்க. பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு எடப்பாடி அதிக சீட்டு கொடுத்தா எடப்பாடிக்கு அது பலகீனம். இப்ப அதிமுக பிஜேபி நீங்க அந்த அலையன்ஸ் டிஸ்கஷன்லாம் ஒரு முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல? சார் எனக்கு அது அண்ணாமலை ஜெயிக்கணும், 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை ஜெயிக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு சார். ஆனா பாஜகவோட பாதி பேர் எடப்பாடி கிட்ட ஒரு ஒத்த சீட்டுக்காக விழுந்துருவாங்க, அதனால நம்ம அதுல ஒன்றும் கமிட் பண்ண முடியல. இது நீங்க சொன்ன கருத்து தான். மோடிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு எடப்பாடி, நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா, மோடியே விழுந்துட்டாரு, அப்படி இவ்வளவுக்குள்ள வாய்ப்பு கம்மி. மோடிக்கு உள்ள சாஃப்ட் கார்னர் ரெட்டையில ஃப்ரீஸ் பண்ணு நாங்க மோடிட்டு சொன்னோம், அல்லது 24 கலத்தி விட்டுருவாருன்னு சொன்னோம். சொன்ன மாதிரி 24 கலத்தி விட்டுட்டாரு. ஆர்டி கருத்து கரெக்ட்னு மோடிக்கு இப்போ தெரியும் சார். இப்போ திமுக கூட்டணியில ஒவ்வொரு கட்சியா ஸ்டாலின் ஒரு ஃபைனலைஸ் பண்ணிட்டு சூழல்ல இன்னும் அதிமுக கூட்டணியில யாருடனும் சீட் ஷேரிங் கன்ஃபார்ம் ஆகாது அதிமுகவுக்கு ஒரு பலம், அந்த அணிக்கு ஒரு பலவீனம் நினைக்கிறீங்களா? 20 தேதி அறிவிக்கலன்னு அந்த கருத்தை அவங்க சொல்லுவாங்க. பாஜக பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும், எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாது. ஏமாந்தா 24 காலவாரி விட்ட மாதிரி மோடி 29 காலவாரி விட்டுருவாரு. அலர்ட்டா இருக்குங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி விஜய்க்கு பாஜக உருவம் கொடுத்தா 29 அவரு ராகுல் கூட தான் போவாரு. அந்த இதை எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து பண்ணிடக்கூடாதுங்கிற அடிப்படையில மோடி அலர்ட்டா இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். என்ன வருதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் விஜயை பொறுத்தவரை அரசியல் விட்டு வரட்டுங்கிற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் போகுது. ஜனநாயகம் படத்தை அடிச்சடியெல்லாம் சரியான அடி இல்லை, அடி இல்லை, மரண அடி, நெத்தி அடி. நீ எல்லாமே ஜான் ஆரிக்சன் 10 கோடி கொடுத்ததே இந்த படத்தை பெரிய வசூலாக்கி ரெக்கார்ட் பிரேக் ஆக்கிறணும், 500 கோடி ஆக்கிறணும். ரஜினி படம்
500 கோடி இருக்கு, உன் படம் ஒண்ணுதான் 500 கோடி ஆயிரும் போது 2வது படமாவது 500 கோடி ஆக்கிரணுங்கிற இதுலதான் நீ பண்ணுனது. அது நாங்க 8ஆம் தேதியே சொல்லிட்டோம். ராகுல் காந்திக்கு ஜிங்கிடி, ராகுல் காந்திக்கு தொங்கு சதா ஊதுகுழலுக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு 8ஆம் தேதியே நியூஸ்18ல சொன்னோம். நாங்க தான் ஜோசப் விஜய் சேலஞ்ச் பண்ணி சொன்னோம். அதுல ஜோசப் விஜய்க்கு அட்டுகளான இவரு ஆதவர்ஜுனாவும் ஜானாரிகிசாமி நத்திங், நாட் பாதர் அபவுட் தீஸ் ஃபெல்லோஸ். ஆதவர்ஜுனா இந்த கட்சியில இன்னொரு கட்சியில இருப்பாரு, அவரை ஏன் போட்டுட்டு இருக்கு. இவரு ஜானாரிகிசாமி இவருக்கு வேலை பார்க்கலன்னா இன்னொருத்தருக்கு வேலை பார்ப்பாரு. கூலிக்கு வேலை பார்க்கற ப்ரொஃபஷனல்ஸ். அதை நம்ம குறை சொல்லாண்டா அந்த வார்த்தையை. ஓகே, அப்ப நம்ம விஜய் தான் நீங்க ராகுல் காந்திக்கு ஆளுங்கனால அடிச்சு துவைக்கணும் 8ஆம் தேதியே அது நடந்துட்டுன்னா, எங்க கணிப்புப்படி விஜய் 26ல அரசியல் சக்தி ஆகக்கூடாதுங்கிறதா மோடிக்கு எண்ணங்கிறது எங்க கணிப்பு. பட் அது என்ன வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பெருவாரியா விஜய் அரசியல் சக்தி ஆகணும்ங்கிறது தமிழிசைக்க விருப்பம், நயினார்க்க விருப்பம், யூடியூபர்ஸ் எங்க சைடு உள்ள நம்ம தம்பிமாரு ரங்கராஜ் பாண்டே, இவரு துக்ளக் ரமேஷ் போன்றவங்களுக்கு விருப்பம். அப்ப அதையும் நம்ம அவங்களையும் குறை சொல்லாண்டா. எங்க இது சசிகலா விஷயத்துல நாங்க மோடி சசிகலா ராகுல் காந்தி காட்டுறோம். சசிகலா அவங்க ஜெயலலிதாவுக்கு உயிர்த்தோழி ஸ்டாச்சர் உள்ளவங்க, அதை நம்ம அவருக்கு வரல. அந்த மாதிரி விஜய் பெரிய ஸ்டார்னாலும் ராகுல் காந்திக்கு சிங்கிடி, ராகுல் காந்திக்கு ஸ்டூஜி, ஊதுகுழல், ஒட்டுண்டி, தொங்கு சதையா இருக்கனால அடிச்சு நொறுக்கணுங்கிறதா எங்க கருத்து. அது ஜனநாயகம் படத்துல நடந்தது நாங்க நினைக்கிறோம். இந்த சிபிஐ இதுலயும் அது நடக்கும் நாங்க நினைக்கிறோம். இந்த ஐடி இதுலயும் அது நடக்குது. இந்த 3 இது நடக்கும்போது குறிப்பா ஜனநாயகம் அப்பலட் ட்ரிபியூனல்ல ரிவைசிங் கமிட்டியில ஒரு சென்சார் போர்டு மெம்பர் உடல்ல சரியில்லைன்னு அதுல காலி பண்ணது கூட்டணிக்கு மிரட்டுறதா நான் நினைக்கல, அடிச்சு நொறுக்கிறதா நான் நினைக்கிறேன். ஓகே, கூட்டணிக்கு மிரட்டுறதாட்டு தமிழிசை, நயினார், ரங்கராஜ் பாண்டே, துக்ளக் ரமேஷ் போன்ற சகோதரிகள் நினைக்கலாம். அவங்களும் எங்க சகோதரர்கள் தான், அன்பிற்கும் பாசத்துக்குரியவங்க தான். ஏன் கருத்து விட்ட 29 மோடிக்கு எதிராக நிற்பாரு, நொறுக்கி தள்ளிடணுங்கிறதான் நான் இருக்கேன். ஓகே, இதுல இப்போ சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, சின்னமும் வாங்கிட்டாங்க. அவங்க எப்படி கண்டஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க விஜய் தலைமை எதிர்த்து விஜய் கூட்டணி போக வாய்ப்பு நினைக்கிறீங்களா? அரசியல்ல எதுவும் சாத்தியம். விஜய்கிட்ட கேண்டிடேட் இல்ல, தனிச்சு போட்டியிடறதுக்கு 60 கேண்டிடேட்டுக்கு மேல. அவருக்கு பிறந்த நாள் 35 இடத்துக்கு மேல நடக்கல. தினத்தந்தி சிவந்தி பாலசுப்ரமணியம் ஆயிடுச்சான், ஐயா முடிஞ்ச ஆதாரம் கொடுங்க, உங்க பத்திரிகையில தான் தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துன்னு போட்டீங்க, ஆதாரம் கொடுக்க முடியாதுயா உங்களால. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிரதர்ஸ் முடிஞ்ச ஆதாரம் கொடுங்க, விஜய் தரப்பு முடிஞ்ச ஆதாரம் கொடுங்க. இல்ல, அப்ப கேண்டிடேட் இல்ல. 60 கேண்டிடேட்டுக்கு மேல இல்ல, 50-60 மேல. அதுல செங்கோட்டையும் கொண்டு வந்த கேண்டிடேட் தான் கொஞ்சம் வெட்டியா கேண்டிடேட் போட்டு விலை போறதுக்கு தான் கேண்டிடேட் போடணும். சோ இந்த இடத்துக்குள்ள சசிகலாட்ட கொஞ்சம் கேண்டிடேட் கொடுக்கலாம், ராமதாஸ் கேண்டிடேட் கொடுக்கலாம். அப்படித்தானே கமலஹாசன் பாரிவேந்தர்கிட்ட 40 கொடுத்தாரு, இவரு சரத்குமார்ட்ட 40 கொடுத்தாரு. சரத்குமார் கொஞ்சம் தாராளமா திருப்பியும் கொடுத்தாரு. தினகரன் 60 சீட்டு தேமுதிக கொடுத்தாரு இல்லையா? அப்ப அதுல சீமான் தான் ஹீரோ. சீமான்கிட்ட விஜய் தோத்து போய் நிற்கிறாரு. சீமான்கிட்ட விஜய் தோத்து போய் நிற்கிறாரு. மலையாள சகோதரர்களே, பிறமொழி சகோதரர்களே, சீமான்கிட்ட விஜய் தோத்து போய் நிற்கிறது, தனித்து போட்டியிட முடியாம நிற்கிறது உங்களுக்கு புரியுதா? இதுல இப்போ அமமுக அதிமுக அணியில போன மாசம் சேர்ந்தாங்க. சேர்ந்து ஒன்னா பிரஸ் மீட்லாம் கொடுத்து யாருமே அந்த பிரஸ் மீட்லாம் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. தங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் தினகரன் தரப்புல எந்த மேஜர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லை. அவர் தேர்தலே நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, ராஜ்யசபா நிற்பார், ராஜ்யசபாவையும் அவர் நிற்கலன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஸோ தினகரனோட பாலிடிக்ஸ் என்ன நினைக்கிறீங்க? அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சார், நம்ம நடராஜனுக்கு எதிராக தான் இது பண்ணணும். தினகரனுக்கு மேலேயும் ஏன் சசிகலா தினகரன் மேல எதுவுமே கிடையாது. இல்ல எதுவுமே கிடையாதுன்றல. பட் அவர் எதுவுமே ஆக்டிவிட்டியும் பண்ணாம அவரே கண்டஸ்ட் பண்ணாத போது அப்ப தினகரனை கூட்டணி வச்சுக்கிறதே. அரசியல்ல யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது, தினகரனுக்கும் கடைசி பக்கம் கிடையாது. அவருக்கே நம்ம நெகட்டிவா பேசணும் வேண்டாம். ஒருவேளை தினகரன் எங்க ஒரு மத்திய அமைச்சர் ஆயிடுவாருன்னு பயந்து எடப்பாடி தினகரன் ராஜ்யசபா அவர்களுக்கு கொடுக்காம விட்டாரா? அது ஒண்ணும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. தினகரன் இன்னைக்கு அவர் முடிவு அவரோட பேச்சுக்கு முரணானது. அதனால அவரோட ஆதரவு வளையத்திலே அவர் முடிவுக்கு எதிர்ப்புகள் இருக்குது. ஒரு சில இதை சரி கட்டுறதுக்காக அவர் ஏற்கனவே இந்தியால இருந்தவர் தான், வெளியேறினவரும் மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது முழுசா சரி கட்டும் தினகரனுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கணும், அவனும் அவர் நிக்கணும். பட் அவருக்கு இதுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காம அப்படி சார். எடப்பாடி அதிமுக பிடிச்சிட்டாரு, அவர் தான் அதிமுக. சிவி சண்முகத்தை தவிர வேற யாருக்கும் கேண்டிடேட்டே கிடையாது. இது கூட சொல்றேன், டிஎஸ்சி ஆதிமூல நாடார்னு
ஜில்லா போர்டு தலைவராக இருந்தார், பெரிய நெல்லை ஜில்லா போர்டு. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார், செல்வாக்கான தலைவர். கிளிமார்க் பிடி அதுக்கு பெரிய அதிபதி. அன்னைக்கு இந்தியாவிலையும் இலங்கையிலையும் ரொம்ப பிடிக்கு நல்ல மார்க்கெட் இருந்த காலகட்டம். அந்த டிஎஸ்சி ஆதிமூலம்னு ஒருத்தர் சுதந்திர கட்சிக்காரரு, கலைஞருக்கு எமர்ஜென்சியில கலைஞர் தான் ஹீரோன்னு வந்தார் இல்லையா, 80 திமுக எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆனார்ல, அவருக்கு தந்தையார் டிஎஸ்சி சிவபிரகாசம், அவர் ஆதிமூல நாடார். அவரு காமராஜ் கிட்ட 52ல அடல் பிரான்சிஸ் வந்து பரவுள்ள எலெக்ஷன்ல நெல்லை மாவட்டத்துல அன்னைக்கு 20 எம்எல்ஏக்களுக்கு மேல இருந்து 20 இப்படிதான் கேண்டிடேட் போடணும்னு கொடுத்தாரு. அந்த பேப்பரை வாங்கி காமராஜ் அவர் முன்னாடியே கிழிச்சி போட்டுக்கிட்டு, உனக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டு போ, மற்ற 19 வரை எப்படி போடணும்னு எனக்கு தெரியும்னே, உன் வேலையை பார்த்துட்டு போனேன்னு ஆதிமூல நாடார காமராஜ் விரட்டினாரு. அதே நிலைமை தான் இன்னைக்கு வன்னியர் மத்தியில பெரிய போல்ட்டா ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய சிவி சண்முகம், எடப்பாடி தூண்டுதெல்லாம் என் மேல பொய் கேஸ், தேவையே இல்லாத பொய் கேஸை போட்டுக்கிட்டு கண்ணை தள்ளிட்டு இருக்கக்கூடிய சிவி சண்முகத்துக்கு உனக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டு போ, மற்றபடி இங்க எப்படி கேண்டிடேட் போடுறது எனக்கு தெரியும்னு எடப்பாடி சொல்லியிருக்காருன்னா, கட்சியை கைப்பற்றி தான் பெரிய தலைவரா இருக்கணுங்கிறதுல எடப்பாடி எவ்வளவு உறுதியா இருக்கிறார். நான் எடப்பாடியை குறை சொல்லல, எல்லா தலைவர்களும் இப்படிதான் இருப்பாங்க. இல்ல சார், இப்ப ராஜ்யசபா தேர்தல் தினகரன் கொடுக்கல, அவர் சமூகத்திலேயே ஒரு ஆளுங்க கொடுப்பாரு சீட்டு. எங்க எடப்பாடி அவர் பார்ட்டிங்க ஜெயலலிதா மாதிரி தாங்க நம்ம செயல்படுவார். ஜெயலலிதா சரி ஓகே பிராமணர் மைத்திரியன் கொடுத்தாங்க, பட் பெரிய பிராமணன் அப்படி சொன்னோன்னு பாப்போம், பிராமின்ஸ் எம்எல்ஏ கேண்டிடேட் இதெல்லாம் போட்டு பேசி பிரயோஜனம் இல்லைங்க. அவர் கட்சி அவர் அப்படிதான் செயல்படுவார். சரி சார், ஓகே. 2 கேள்வி சொன்ன மாதிரி சார். தேங்க்யூ சார்.